அனைவருக்கும் வணக்கம். சொல்யூஷன் லெசனில் சாலிபிலிட்டி ரிலேட்டடாக கால்குலேஷன் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் கால்குலேஷன் எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பார்த்துடலாம். சாலிபிலிட்டி இஸ் டிஃபைன்ட் as the number of grams of solute that can be dissolved in 100 gram of solvent to form its saturated solution at a given temperature and pressure. ஸோ given temperature pressureல கொடுத்துருக்கக்கூடிய given amount of solventல number of grams necessary to prepare a saturated solution எவ்வளோ கிராமோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸோட சாலிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, 36 gram of sodium chloride need to be dissolved in 100 gram of water to form its saturated solution at 25 degree Celsius. sometimes room temperature அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போது 100 gram of water வந்து ஒரு பீக்கரில் மெஷர் பண்ணிவிட்டு அதில் எக்ஸாக்டாக 36 gram of sodium chloride ஆட் பண்ணி நம்ம டிசால்வ் பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக கரைஞ்சிரும் அண்ட் இட் ஃபார்ம்ஸ் அ சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாலிபிலிட்டியோட டெஃபினிஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி வந்து சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுனா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஃபார்முலா பார்ப்போம். ஸோ ஃபார்முலா சாலிபிலிட்டி ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன்ட்டு 100. ஸோ உங்களுக்கு சம்மில் சொல்யூட்டோட வேல்யூ சால்வெண்ட்டோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட்டு டைரெக்டாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறது தான். ஸோ இந்த ஃபார்முலா மாஸ் பர்சன்டேஜ்லேருந்து ஒரு சின்ன சேஞ்ச். மாஸ் பர்சன்டேஜில் என்ன பண்ணியிருப்போம், அங்கே கீழே மாஸ் ஆஃப் த சால்வெண்ட்டுக்கு பதிலாக மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சாலிபிலிட்டி ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன்ட்டு 100. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்து சம்ஸ் பார்ப்போம். சாலிபிலிட்டி கால்குலேஷன் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 1.5 gram of solute is dissolved in 15 gram of water to form a saturated solution at 298 Kelvin. Find out the solubility of solute at the temperature. So கொடுத்துருக்கிற அந்த given temperatureல solute ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.5 gram and solvent ஓட வேல்யூ water 15 gram கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெம்பரேச்சரில் அந்த solute-ஓட solubility எவ்வளோ அப்படிங்கிறது கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ solubility-க்கான ஃபார்முலா பாருங்கள். solubility equal to mass of solute divided by mass of solvent into 100. இப்போ பாருங்கள், mass of solute ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.5 and mass of solvent ஓட வேல்யூ 15 gram கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். mass of solute எவ்வளோங்க, 1.5 divided by mass of solvent 15 gram, 15 into 100. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இந்த 1.5 100 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 150 அப்படின்னு வரும் டிவைடட் பை 15. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 10. ஸோ எவ்வளோன்னா 10 கிராம். ஓகேங்களா? ஸோ இப்போ சாலிபிலிட்டி ஆஃப் சொல்யூட் அட் த டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னா 10 கிராம். சரிங்களா? ஸோ இதுதான் ஜஸ்ட்டு ரொம்ப ஈஸியான கால்குலேஷன். கொடுத்துருக்கிற வேல்யூவை அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான். சரிங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு மாடல். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் மாடல். Find the mass of KCl would be needed to form a saturated solution in 60 gram of water at 303 Kelvin. இதில் சொல்யூட்டோட வேல்யூவோ சால்வெண்ட்டோட வேல்யூ எதுவுமே கொடுக்கல. சொல்யூஷன் சேச்சுரேட்டட் சொல்யூஷனோட வேல்யூ 60 கிராம் அட் 303 Kelvin மட்டும் கொடுத்துருக்குறாங்க. கூடவே அடிஷ்னலாக நமக்கு ஒரு கிவன் வேல்யூ ஒரு க்ளூ ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா சாலிபிலிட்டி ஆஃப் பொட்டாசியம் குளோரைட் அதாவது KCl அதோடைய சாலிபிலிட்டி எவ்வளோ அப்படின்னா 100 கிராம் ஆஃப் வாட்டருக்கு எவ்வளோ அப்படின்னா 37 கிராம். ஸோ 100 கிராம் ஆஃப் வாட்டருக்கு 37 கிராம் கரைஞ்சதுன்னா கம்ப்ளீட்டாக வந்து சேச்சுரேட் சொல்யூஷன் கிடைக்கும். நம்ம கொஷினில் கேட்டிருக்குது எவ்வளோனா அப்போது 60 கிராமுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ கிவன் வேல்யூ நமக்கு க்ளூ வந்து 100 கிராமுக்கு 37 கிராம்னு கொடுத்துட்டாங்க. மேலே சொல்யூட் சால்வெண்ட் எதுவுமே கொடுக்கல. அதனால் நம்ம ஃபார்முலா வச்சு ஒர்க் அவுட் பண்ண முடியாது. 60 கிராமுக்கு எவ்வளோ அப்படின்னு இந்த க்ளூவை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ரைட். பாருங்கள். மாஸ் ஆஃப் KCl in 100 கிராம் ஆஃப் வாட்டர் in saturated solution is 37 கிராம். அப்போது மாஸ் ஆஃப் KCl in 60 கிராம் ஆஃப் வாட்டர் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சின்ன ஒர்க்கு. நம்ம சயின்ஸில் எப்பவுமே 75 எழுதுவோம். 10th சயின்ஸில் 75 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. 25 மார்க் ப்ராக்டிக்கல் இருக்கும். ஸோ அப்போ சப்போஸ் நார்மலாக நம்ம ஸ்கூல் டெஸ்ட்டில் அப்படி வைக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் வாங்கியிருக்கிற 75 மார்க்கு அப்படியே 100க்கு கன்வெர்ட் பண்ணி போடுவோம். அப்போ எப்படி போடுவோம்? உதாரணத்துக்கு பாருங்கள், 75க்கு நீங்கள் ஒரு 74 மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இது 75 அவுட் ஆஃப் 74.
ஆனால் எனக்கு 100க்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட்டு கொடுத்துருக்கிற வேல்யூவோட இன்ட்டு 100 அப்படின்னு கொடுத்தோம்னா வில் கெட் 99 ஆர் 98.5 அந்த மாதிரி 99 வரும். சரிங்களா? ரைட். அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா 100 கிராம் ஆஃப் வாட்டரில் எவ்வளோ கிராம் கம்ப்ளீட்டாக கரையுது, 37 கிராம் கம்ப்ளீட்டாக கரையுது. சேச்சுரேட்டட் சொல்யூஷனை கொடுக்குது. இப்போ எனக்கு எவ்வளோ வேணும், 60 கிராமுக்கு எவ்வளோன்னு கேட்குறோம். ஸோ அப்போ இன்ட்டு 60. சரிங்களா? ஸோ இங்கே சொன்ன மாதிரி தான் 75 மார்க் 74 மார்க் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அப்போ 100க்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டோம்னா இன்ட்டு 100ன்னு போட்டோம். அதே மாதிரி 100 கிராம் ஆஃப் வாட்டரில் 37 கிராம் கம்ப்ளீட்டாக கரையுது. ஸோ அப்போ 60 கிராம் ஆஃப் வாட்டரில் எவ்வளோ கரைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின். சரியா? இப்போ இன்ட்டு 16 போடுறோம். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 22.2 கிராம் அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அதாவது மாஸ் ஆஃப் KCl இன் 60 கிராம் ஆஃப் வாட்டர் இஸ் எவ்வளோ, 22.2 கிராம். கிராம் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். சாலிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வெயிட்டை தான் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதனால் கிராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தவறி கூட பர்சன்டேஜ் போட்டக்கூடாது. சரியா? சாலிபிலிட்டினாவே கிராம் தான். எவ்வளோ கிராம் எவ்வளோ சொல்யூட் கரையுது அப்படின்னு நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக கிராம் மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ 100 கிராம் ஆஃப் வாட்டரில் 37 கரையுது. அப்போ 60 கிராம் ஆஃபில் எவ்வளோ கரைஞ்சிருக்கும் அப்படின்னா 22.2 கிராம் மெஷர் பண்ணி 60 கிராம் ஆஃப் வாட்டரில் ஆட் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக கரைஞ்சி சேச்சுரேட்டட் சொல்யூஷனை நமக்கு கொடுக்கும். சரிங்களா? ரைட். அடுத்து தேர்ட் சம். ஃபஸ்ட்டு பார்த்த 2 சம்மை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, ஈஸி தானா பாருங்கள். The solubility of sodium nitrate is at 50 degrees Celsius and 30 degrees Celsius is 114 gram and 96 gram respectively. அதாவது 114 கிராம் அப்படிங்கிறது 50 டிகிரி செல்சியஸில் கரையக்கூடியது அண்ட் 30 டிகிரி செல்சியஸில் 96 கிராம் வந்து கரையும். ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் சால்ட் தட் வில் பி த்ரோன் அவுட் when a saturated solution of sodium nitrate containing 50 gram of water is cooled from 50 degree Celsius to 30 degree Celsius. சரிங்களா? கொஸ்டின் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 114 கிராம் அண்ட் 96 கிராம் அப்படிங்கிறது 100 கிராம் ஆஃப் வாட்டரில் 50 டிகிரி செல்சியஸ் அண்ட் 30 டிகிரி செல்சியஸில் கரைஞ்சி சேச்சுரேட்டட் சொல்யூஷனை கொடுக்கக்கூடியது. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் சால்ட் தட் வில் பி த்ரோன் அவுட். த்ரோன் அவுட்னா ஒன்றும் வெளியே போகிறது, அப்படி இல்லைன்னா இன்சாலிபிள் சப்ஸ்டன்ஸாக அதாவது கிறிஸ்டல்ஸாக வந்து பார்த்தோன்னா அடியில் செட்டில் ஆகக்கூடியது எவ்வளோ கிராம் அப்படின்னு கேட்குறாங்க. எப்போது 50 கிராம் ஆஃப் வாட்டரில் நம்ம எடுத்து கரைச்சிருக்கக்கூடிய அந்த சால்ட் ஹீட் எனர்ஜி வந்து பார்த்தோன்னா 50 டிகிரி செல்சியஸ்லேருந்து 30 டிகிரி செல்சியஸாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வரும்போது, கூல் பண்ணும்போது டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். அப்படி குறையும் போது எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் சால்ட் வந்து அடியில் கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் ஆகும் அல்லது வெளியே போகும் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டலாக வந்து சாலிபிலிட்டிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. எவ்வளோ கிராம் அடியில் கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? பட் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு 114 கிராம் வந்தது இல்லைங்களா, அது 100 கிராமுக்கு, இந்த 114 கிராம் 96 கிராமுக்கு 100 கிராம் ஆஃப் வாட்டருக்கு. ஆனால் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, 15 கிராம் ஆஃப் வாட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ மொதல் 15 கிராம் 50 கிராம் 50 கிராமுக்கு நம்ம மொதல் கண்டுபிடிக்கணும். அதுக்கு பிறகு சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? பார்ப்போமா? ரைட், கவனிங்க. 100 கிராம் ஆஃப் வாட்டர் எவ்வளோ கிராம் இருக்குது கரையிறது? ஃபஸ்ட்டு வந்து நம்ம 50 டிகிரி செல்சியஸ்க்கு பார்த்துவோம். சரியா? அட் 50 டிகிரி செல்சியஸ் எவ்வளோ கிராம்னா 114 கிராம். ஓகேங்களா? ரைட். அடுத்து இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே வந்து 50 கிராம் ஆஃப் வாட்டரில் சேம் அட் 50 டிகிரி செல்சியஸில் எவ்வளோ அப்படின்னு நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். சேம் செகண்ட் மாடலில் பார்த்த மாதிரியே தான். என்னது, 100 கிராம் ஆஃப் வாட்டரில் எவ்வளோ கிராம் கரையுது? 114 கிராம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருக்கு. எனக்கு எவ்வளோக்கு வேணும்? எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50 கிராம் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்ட்டு 50, அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இந்த 114 இன்ட்டு 50 மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 57 கிராம் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது 50 கிராம் ஆஃப் வாட்டர் எடுத்துகிட்டு 50 டிகிரி செல்சியஸில்
57 கிராம் ஆஃப் சால்ட் எடுத்து நம்ம கம்ப்ளீட்டாக போட்டு கரைச்சோம் அப்படின்னா இட் அட்டைன்ஸ் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். சரிங்களா? ரைட், இது ஒரு கால்குலேஷன், ஒரு டைப் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து செகண்டு 50க்கு கண்டுபிடிச்சோம், அடுத்து 30 டிகிரி செல்சியஸுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சேம் 100 கிராம் ஆஃப் வாட்டர் அட் 30 டிகிரி செல்சியஸ் எவ்வளோ கிராம் இருக்குது? 96 கிராம் கரையுது. சரியா? ஸோ சேம் அதே 100 கிராமுக்கு பதிலாக 50 கிராம் கொஷனில் கொடுத்துருக்க மாதிரி 50 கிராம் ஆஃப் வாட்டர் அட் 30 டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு சேம் பார்த்த மாதிரி தான் 100 கிராமில் 96 கிராம் கரையுது. அப்போ 50 கிராம் ஆஃப் வாட்டரில் எவ்வளோ கரையும்? சரியா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 48 கிராம் வரும். ஸோ 50 கிராம் ஆஃப் வாட்டர் at 30 degree Celsius we need 48 gram to prepare a saturated solution. சரிங்களா? இப்போ ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஒன்று 50 டிகிரி செல்சியஸ், இன்னொன்று 30 டிகிரி செல்சியஸ் தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஃபைனலாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா when the temperature is decreased from 50 degree Celsius to 30 degree Celsius 50 டிகிரி செல்சியஸ்லேருந்து 30 டிகிரி செல்சியஸாக குறைக்கும் போது கூல் பண்ணிகிட்டே வரும்போது எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் சால்ட் வந்து கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், அமௌண்ட் ஆஃப் sodium nitrate NaNO3 thrown out when 50 gram of water ஓகேவா cooled from 50 degree Celsius to 30 degree Celsius எவ்வளோன்னு இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்கள், 50 டிகிரி செல்சியஸ்லேருந்து 30 டிகிரி செல்சியஸ் தானே. இப்போ 50 டிகிரி செல்சியஸில் எவ்வளோ வந்து சேச்சுரேட்டட் சொல்யூஷனுக்கு யூஸ் பண்ணுறோம்? 57 கிராம். அதுக்கடுத்து 30 டிகிரி செல்சியஸில் எவ்வளோ வந்து சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் வந்து சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம்? 48 கிராம். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா, சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் கிறிஸ்டல்ஸ். அதாவது கிடைக்கக்கூடிய அந்த வெயிட்டு தான் டெம்பரேச்சர் 50 டிகிரி செல்சியஸ்லேருந்து 30 டிகிரி செல்சியஸாக குறைச்சிட்டு வரும்போது கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அப்போ பாருங்கள், 57 மைனஸ் 48 ஓகேவா? ரைட், 50 டிகிரி செல்சியஸ் டு 30 டிகிரி செல்சியஸ் கூல் பண்ணிகிட்டே வரும்போது இப்போ ரெண்டையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிராம் வரும்? 9 கிராம். ஸோ அப்போ 9 கிராம் ஆஃப் சொல்யூட், தட் மீன்ஸ் சோடியம் நைட்ரேட் சப்ஸ்டன்ஸ் வந்து 50 டிகிரி செல்சியஸ்லேருந்து 30 டிகிரி செல்சியஸாக கொண்டு வரும்போது கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஏன் சார் இந்த இப்படி கண்டுபிடிக்கணும், கிறிஸ்டல்ஸாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ 30 டிகிரி செல்சியஸ் என்பது ஆல்மோஸ்ட் நம்மளுடைய நார்மல் டெம்பரேச்சர். 50 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கும்போது டெம்பரேச்சர் அதிகம். ஸோ சொல்யூஷன் லெசனில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சாலிபிலிட்டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஆஃப்டர் கூலிங், கூல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாலிகுல்ஸ் வந்து நெருக்கமாக வர ஆரம்பிக்கும். அப்படி வரும்போது அங்கே எக்ஸஸாக கரைஞ்சிருக்கக்கூடியது அங்கே ஸ்பேஸ் இல்லாமல் கண்டிப்பாக அடியில் வந்து கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் ஆகும். அப்படி கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் ஆன அந்த கிராம் தான் எவ்வளோ? 9 கிராம். சரிங்களா? ரைட். ஸோ இந்த வீடியோவில் சாலிபிலிட்டி ரிலேட்டடாக 3 கால்குலேஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக கம்பல்சரி கொஷின் இருக்கிறதுனால 2 மார்க் ஆர் 4 மார்க்கில் இருக்குது. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக கால்குலேஷன் பார்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த சம்லாம் வந்து லாஸ்ட் இயர் ஓல்டு புக்கில் கிடையாது, நியூவாக ஆட் பண்ணியிருக்கக்கூடிய சம் இந்த 3rd சம்லாம். ஸோ அதனால் இந்த மாதிரியான சம் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக ஒரு 3 கொஷின் கொடுத்துருக்குறேன். அந்த 3 கொஷினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் அந்த 3 கொஷின். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.